வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழன். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு லுக் பிக். லுக்கிங் பிக்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், குறிப்பாக ஆண்கள் மத்தியில். தசைகள் பெரிதாக, அதே நேரத்தில் இடுப்பு சின்னதாக இருக்கும்போது என்ன ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். ரோட்டில் நடந்து போகும்போது எல்லோருடைய கவனத்தையும் இருக்கும். நம்மளை ஒரு காட்சி பொருளாக்கிக்கிறீங்களா, இது கரெக்டான சில பேர் கேட்கலாம். வென் யூ லுக் குட் யூ வில் ஃபீல் குட். அட்லீஸ்ட் வென் யூ ஃபீல் குட், உங்களுடைய எல்லா வேலைகள்லையும் நீங்கள் இன்னும் நல்லா முழு மனதோடு ஈடுபடலாம். அப்போது உங்களுடைய ஒர்க்கில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கூடும். அப்போ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு ஹைப் கிடைக்கலாம். இட் கேன் டூ அ லாட் ஆஃப் குட். ஸோ இதை தோற்றம்னு மட்டும் பார்க்க வேணாம். தோற்றம் மற்றவங்களுக்காக இல்லைன்னாலும் நீங்கள் நல்லா இருந்தீங்க, நீங்கள் உங்களுக்கு திருப்திகரமான தோற்றத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய முறையிலேயே அதை பூஸ்ட் பண்ணும், உங்களுடைய லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்காகவாது யூ ஷுட் லுக் குட். இதில் லுக்கிங் பிக்ங்கிறது இதனுடைய அடுத்த லெவல். ஹவு டு லுக் பிக்? சிம்பிள், மசில் கெயின் பண்ணணும், அவ்வளோதானா? பட் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேர் ஷோல்டர் ப்ரெஸ், செஸ்ட் ப்ரெஸ் இதெல்லாம் பண்ணணும் நம்மளே சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். பட் நீங்கள் ஷோல்டர் ப்ரெஸ் மாதிரி பயிற்சிகளில் இஃப் யூ கோயிங் டு கெட் அன் அப்சஷன், ஷோல்டர்ஸ் பெரிதாகும், சந்தேகம் இல்லை, செஸ்ட்டும் பெரிதாகும். ஆனால் நீங்கள் சாதாரணமாக நிற்கும் போது ஒரு பிக் வைட் லுக் வருமானு கேட்டால் அந்த அளவுக்கு வராது. உங்களுடைய ப்ரையாரிட்டி ஷுட் பி யோர் சைட் டெல்டாய்ட்ஸ். உங்கள் உங்கள் தோல் தசையினுடைய பக்கவாட்டில் இருக்கிற அந்த தலை, த சைட் ஹெட். இதுக்கு லேட்டரல் ரைசஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. எஸ், மறுக்கலை. பட் லேட்டரல் ரைசஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறத பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் பெரிய அளவில் சேஞ்ச் ஆகும். 100% ஸ்ட்ரிக்ட் லேட்டரல் ரைசஸ், சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த தொடைகளுக்கு பக்கத்தில் 2 டம்பல்ஸையும் வச்சுக்கிட்டு அப்படியே சைடுக்காக லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அது ஒரு விதம். சிலர் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு சைடில் லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணும்போது இந்த கட்டை விரல் லேசாக இப்படி கவுத்துக்குங்க. அதாவது யுவர் லிட்டில் ஃபிங்கர் ஷுட் கோ அப். ஒரு கப்லேருந்து தண்ணீரை ஊற்றுற மாதிரி கொண்டு போங்க. அப்படி பண்ணும்போது பக்கத்தோள்களும் பயிற்சியை பெறும், பின்தோல் தசைகளும் பயிற்சியை பெறுவாங்க. இப்படியும் பண்ணலாம். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, டம்பெல்ஸை 2 டம்பெல்ஸையும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. இது ஃப்ரண்ட் ரைஸா லேட்டரல் ரைஸாங்கிறத டவுட் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட் நோக்கி லிஃப்ட் பண்ணுங்க, ஆனால் அது சைட் லேட்டரல் ரைசஸாக போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்யும் போதும் உங்கள் ஃப்ரண்ட் அண்ட் சைட் ஹெட் இணையிற இடத்துல அதிக அழுத்தம் பெறும். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை, டெவலப்மெண்ட்டை தரும். இது அல்லாமல் உங்களுடைய பக்கத்தோள்களுடைய ஒரு குறிப்பிட்ட ரீஜன் ஒன்று இருக்குது. பின்தோல் தசைகளுக்கும் பக்கத்தோல் தசைகளுக்கும் இடையே இருக்கிற ஒரு ஸ்மால் ரீஜன். இந்த ரீஜனில் உங்களுக்கு அதிக இம்பேக்ட் விழுந்ததுன்னு சொன்னால் உங்கள் டெல்டாய்ட்ஸ் இன்னும் பெரிதாக தெரியும். அந்த இடத்துல அதிக இம்பேக்டை பெறுவதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கேபிள் புலி மிஷின் இருக்குல்ல, புள்ளியை இடுப்பு ஹைட்டில் வச்சுட்டு கையை பின்னாடி வச்சுக்கிட்டு யூ ஸ்டார்ட் யுவர் லேட்டரல் ரைசஸ். கேபிள் லேட்டரல் ரைசஸ் பின்னாடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி சைடுக்காக தூக்குங்க. ஒரு அளவுக்கு மேலே தூக்க முடியாது, இந்த லெவல் போதும். பட் ஆரம்பிக்கும் போது இட் வில் கெட் அ குட் ஸ்ட்ரெச். நல்ல ஸ்ட்ரெச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். வெயிட்ஸ் கம்மியாக தான் போகும், பரவாயில்லை. இந்த மாதிரி லேட்டரல் ரைசஸ், பிஹைண்ட் த பேக் லேட்டரல் ரைசஸை ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஜர்க் அண்ட் சீட்டிங் இல்லாமல் பண்ணிங்கனாலும் உங்களுடைய பக்கத்தோல் தசையினுடைய டெவலப்மெண்ட் அற்புதமாக இருக்கும். இல்லைன்னா சில பேர் இப்படி ஒரு ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு இப்படி சாஞ்ச வாக்கில் நின்று லீனிங் லேட்டரல் ரைசஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பலனை கொடுக்கும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டரல் ரைசஸ் சாதாரணமாக பண்ணிவிட்டு ஹெவி வெயிட்டில் 2 டம்பல்கள் எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு 2 இன்ச் மட்டும் பாட்டம்லேருந்து இப்படி மூவ் பண்ணுங்க. இதை பேர்ன்ஸ்ன்னுவாங்க, பார்ஷியல்ஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க. பேர்ன்ஸ் இஸ் அ பெட்டர் வே. இதை பண்ணாலும் இந்த தோல் தசையினுடைய சைடு அண்ட் ரியர் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரீஜனுக்கு நல்ல ஆக்டிவேஷன் கிடைக்கும். உங்கள் தோல் தசைகள், பக்கத்தோல் தசைகள், ட்ரைசெப்ஸ் ஜாயின் ஆகிற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நல்ல இம்பேக்ட் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக உங்கள் பக்கத்தோள்கள் நல்லா கவசம் போட்ட மாதிரி ஒரு லுக் வரும். இதை பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் தசைக்கு பயிற்சி செய்யும் போது இதுக்கெல்லாம் அதிக முன்னுரிமை கொடுத்து பயிற்சி செய்யுங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை பின்தோல் தசைகளுக்கு. முன்னந்தோல் தசைகளுக்கு பார்பல் ஷோல்டர் ப்ரெஸ் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி கரெக்டாக செய்யுங்க. ஒரு 3 செட் செய்தாலே போதும். லைட், மீடியம், ஹெவி. டோன்ட் கெட் அப்சஸ்ட் வித் ப்ரெஸ்ஸிங். ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் சைட் அண்ட் யுவர் ரியர் டெல்ஸ். இந்த பிக் ப்ராட் லுக் வேணும்னா இது முதல் டிப். இரண்டாவது டிப், எப்போவுமே க்ரோத்துக்கான ரெப்படேஷன் ரேஞ்சில் ட்ரெயின் பண்ணுங்கள். ஒரு தசையில் ஹைப்பர்ட்ராஃபிக் க்ரோத் வரணும்னா நீங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டிய ரெப்படேஷன் ரேஞ்ச் 10 to 12. 10 ரெப்படேஷன் மட்டுமே சரியாக செய்யக்கூடிய எடையை தேர்ந்தெடுத்து அதில் செய்யுங்க. 3 செட் அல்லது 4 செட் செய்ய போகிறீங்கன்னா 3 செட் 10 to 12 ரெப்படேஷன் ரேஞ்சில் போடுங்க.
இது உங்களுடைய ஒயிட் மசில் ஃபைபருக்கு க்ரோத் கொடுத்து நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கும். ரெட் மசில் ஃபைபருக்கும் டெவலப்மெண்ட் வேணும். ஸோ ஒரே ஒரு செட் லைட் வெயிட்டில் ஒரு 20லேருந்து 25 ரெப்பிடேஷன் போடலாம். இதை ரெட் மசில் ஃபைபருக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும், லோக்கல் மஸ்குலர் என்டியூரன்ஸும் கூட்டும், ஓவராலாக யூல் கெட் டோட்டல் க்ரோத். 2 விதமான மசில் ஃபைபர்ஸுக்கும் கவனத்தை கொடுக்க வேண்டியது முக்கியம். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஃபுல் டோட்டல் மசில் க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும். இது 2வது டிப். 3வது டிப், ட்ரை டு கெட் லீன், டோன்ட் கெட் ரிப்ட். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரிப்டுன்னும் போது ஒரு அவுன்ஸ் கூட ஃபேட் இல்லாமல் நாளைக்கு ஸ்டேஜில் ஏறணும்னா இப்போ எப்படி கிழிச்சி எறிஞ்சு நார் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கட்ஸ், நாராக கட்ஸ் காட்டுறது தான் ரிப்ட். இது நேச்சுரலாக பண்ணும்போது ரொம்ப சிரமம். ஏன்னா மிக தீவிரமான மிக கடுமையான டயட், நிறைய கார்டியோ, மிக ஹை இன்டென்சிட்டி எல்லாம் சேரும்போது நீங்கள் லீன் மசிலை லூஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஃப் யூ லூஸ் யுவர் லீன் மசில் என்ன ஆகும்னா நீங்கள் இன்னும் சின்னதாக தெரிவிங்க, கட்ஸ் கொண்டு வந்துடலாம், ரிப்டாக இருக்கலாம், பட் யூ வில் லுக் ஸ்மால். அந்த பிக் லுக்குங்கிறது போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உடலில் ஃபேட் இருக்குது, மசிலை ஏற்றி பிக்காகவும் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஃபேட்டை குறைச்சி கட்ஸும் காட்டணும்னா உங்களுடைய கேலரி கட் கொஞ்சம் இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் கெய்னிங் லீன் மசில். லீன் மசிலை கூட்டி அதன் மூலமாக கேலரிஸை எரித்து அதன் மூலமாக லீன் ஆகி ஃபேட்டை பர்ன் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர ரிப்டாகணும்னு சொல்லி அந்த ஒரு அப்சஷனை வச்சுட்டு பண்ணிங்கன்னா நேச்சுரலாக பண்ணும்போது, பிஇடிஸ் இல்லாமல் பண்ணும்போது யூ வில் கெட் ரிப்ட், யூ வில் லூஸ் ஃபேட், பட் யூ வில் லுக் ஸ்மால். அந்த பிக் லுக் போயிடும். ஸோ கெட் லீன். கிராஜுவலாக உங்களுக்கு அந்த ஹார்ட் ரிப்டு லுக் வரும். அது வரத்துக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் கூட ஆகும். நிதானமாக லீன் ஆகி லீன் மசிலை கூட்ட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப், ஃபேட்டை லூஸ் பண்ணி மசில் பில்டு பண்ணணுன்னாலும் எப்போவுமே லோ கேலரிஸே போகாதீங்க, லோ கார்ப்ஸ், 0 கார்பே போகாதீங்க. கார்ப்ஸை சைக்கிள் பண்ணுங்க. ஒரு நாள் 0 கார்ப்ஸ் போகிறீங்கன்னா ஒரு நாள் அல்லது 2 நாள் ஹை கார்ப்ஸ் போங்க, இல்லை மீடியம் கார்ப்ஸ் போங்க. இல்லை 2 நாள் 0 கார்ப்ஸ் போகிறீங்கன்னா ஒரு நாள் ஹை கார்ப்ஸோ அல்லது மீடியம் ஹை கார்ப்ஸோ போங்க. இந்த மாதிரி யூ ஹேவ் டு சைக்கிள் யுவர் கார்ப்ஸ். உங்களுடைய கார்ப் சைக்கிளிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா யூ ஹேவ் டு புட் பேக் கார்ப்ஸ் ஆர் கேலரிஸ் இன்டு யுவர் சிஸ்டம். அது போச்சுன்னா தான் மெட்டபாலிசம் சரிஞ்சு போகாமையும் இருக்கும், அடுத்தடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபியூவல் எரிபொருளும் இருக்கும். எப்போவுமே லோ கார்ப்ஸ் 0 கார்ப்ஸே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கே போதுமான எரிபொருள் ஃபியூல் இருக்காது. ஸோ உங்களுடைய ட்ரைனிங்கே அடிவாகும். ஸோ டூ கார்ப் சைக்கிளிங். கார்ப் சைக்கிளிங் பண்ணும்போது சம்டைம் யூ மஸ்ட் புட் பேக் கார்ப்ஸ். அது க்ளீன் ஃபுட்டாக போகணும், ஜங்க் ஃபுட்லேருந்து உள்ளே போடாதீங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. சைக்கிளிங் கார்ப்ஸ். இஃப் யூ வாண்ட் டு லுக் குட், அதே நேரத்தில் ஃபேட்டை லூஸ் பண்ணணும்னா கார்ப் சைக்கிளிங் பண்ணுங்க. சாதாரண நபர்லேருந்து அட்வான்ஸ்டு பாடி பில்டர் வரைக்கும் இது உதவும். லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், கோ ஃபார் அ பம்ப். ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயும் நல்ல பம்ப் கிடைக்கணும். அதுக்குன்னு லைட் வெயிட்டில் போட்டு 50 ரெப்பிடேஷன் போடுங்கன்னு சொல்ல, 10லேருந்து 12 ரெப்பிடேஷன் வர மாதிரி வெயிட்லேயே உங்களுக்கு பம்ப் வரணும். இந்த பம்ப் எப்போ வரும்? ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்ற மீலில் கண்டிப்பாக கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கணும். அந்த கார்ப்ஸ் தான் கிளைக்கோஜனை ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பம்ப் கொடுக்கும். தென் ஒரு நல்ல ப்ரீ ஒர்க் அவுட் பண்ணால் எடுங்க. கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் ஆட் பண்ணிங்க. நல்ல ஹை குவாலிட்டி மைக்ரோனைஸ் கிரியேட்டின் மாதிரி இருந்தால் அதுவும் லோடிங்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்தீங்கனாலே போதும். இதை பற்றி ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம். ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற மீலோடு எடுங்க, ஒர்க் அவுட்டை முடிச்சு எடுக்க போகிற மீலோடையும் எடுங்க. ஒரு 5 கிராம்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 கிராம்ஸ் வரைக்கும். இது உங்களுடைய ஏடிபி ஸ்டோர்ஸை கூட்டி உங்களுக்கு பம்ப் கொடுக்கும். களைப்பில்லாமலும் பயிற்சி செய்யலாம். படிப்படியாக உங்கள் பலம் கூடும். பலம் கூடுச்சுன்னா அதிக எடையில் உங்களால் பயிற்சி செய்ய முடியும். அப்போது தசைகளும் உங்களால் டெவலப் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக படிப்படியாக கொழுப்பை குறைச்சிக்கிட்டே கொழுப்பற்ற தசைகளை நீங்கள் கூட்டுவீங்க. உங்களுடைய தோற்றமும் பெருசாக இருக்கும். யூ won't shrink. ட்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் லுக் ரியலி குட். ஒரு போனஸ் டிப், உங்களுடைய கம்ப்ளெக்ஷன், உங்களுடைய சருமத்துக்கு பொறுத்து, நீங்கள் என்ன நிறம் இருக்கிறீங்கிறத பொறுத்து உங்களுடைய உடைகளுடைய கலரை பாருங்கள். இப்போ நல்ல சிகப்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போட்டு அதுவும் கொஞ்சம் டைட் ஃபிட்டிங்காக போட்டாங்கன்னா அவங்களுடைய ஷேப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியும். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறவங்க கொஞ்சம் லைட்டர் ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்க மாதிரி ஸ்லிம் ஃபிட் மாதிரி ட்ரெஸ் போட்டாங்கன்னா தே வில் லுக் மோர் இம்ப்ரெசிவ். சில பேருக்கு டிசைன்ஸோடு இருக்கிற ட்ரெஸ் நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிளெயின் போடும்போது இன்னும் தே வில் லுக் பிகர், தே வில் லுக் டாலர். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது உங்களை எது இன்னும் கவனத்தை இருக்கிற மாதிரி காட்டுதுங்கிறத ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரிஞ்சவங்களோட பேசுங்க. ஏன்னா ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ இதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தெரிஞ்சவங்களோட பேசி உங்களுக்கு எப்படி போட்டால் உங்களை இன்னும்
கவனத்தை இருக்கிற மாதிரி காட்டுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. யூ வில் ஃபீல் குட் அபவுட் யுவர் செல்ஃப். இது உங்களுடைய மற்ற விஷயங்களிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒட்டுமொத்தமாக யூ வில் மேக் ப்ராக்ரஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.